அந்த சகுனியோட வழித்தோன்றல்கள் தான் இந்த யூத பிராமணர்கள் கூட்டம். அவங்க நல்லா இருக்கணும்னா அவங்களுக்கு எதுவுமே தப்பு இல்லை, எது வேணா செய்வாங்க. நீங்க பாத்தீங்கன்னா யூதர்கள்ல ஜியோனிஸ்ட்ங்கிற ஒரு கூட்டம் சொந்த அக்கா தங்கச்சிங்களே கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அவங்களோட ஜீன் வேற ஃபேமிலிக்கு போயிடக்கூடாது, ஒரே ஃபேமிலிக்குள்ள இருக்கணுங்கிறதுக்காக அவங்க அப்படி செய்வாங்க. ஸோ அவங்க பிரதர் சிஸ்டராக இருந்தவங்க தானே, ஒரு காலத்தில் பிரதராக இருந்தவங்க அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த பழக்கத்தில் அவங்க சம்டைம்ஸ் பிரதர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கூடுவாங்க. அதே மாதிரி தான் பிராமணர்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன்னா வாங்கண்ணா போங்கண்ணா அப்படின்வாங்க புருஷனையே. அதே காப்பி அடிக்கிறது தான். அவங்கள நீங்கள் நல்லா ஒத்து நோக்கி கவனிச்சிங்கன்னா எல்லா காலத்துலேயும் அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ்டாக தான் இருக்கிறாங்க. வெள்ளைக்காரன் காலத்தில் வெள்ளைக்காரனுக்கு அடிமையாக குமாஸ்தா வேலை செஞ்சு வெள்ளைக்காரனுக்கு தேவையான நேரத்துலலாம் போட்டு கொடுக்க வேண்டிய நேரத்துலாம் போட்டு கொடுத்து அவங்ககிட்ட நல்ல பேர் எடுத்து அவங்ககிட்ட போஸ்டிங் வாங்கி வெள்ளைக்காரன் நாட்டை விட்டு போகும்போது அவங்கள தான் நிர்வாகம் பண்ண சொல்லி போயிட்டான். அன்று முதல் இன்று வரை நம்மளை அவங்க ஷேடோவாகவும் நேரடியாகவும் ஆண்டுட்டு தான் வராங்க. இப்போது இமிடியேட்டாக உங்களுக்கு ஒரு கேள்வி வரணும், என்னையா ஜியோனிஸ்ட்டுங்கிறீங்க ஆள்றாங்கங்கிறீங்க, ஜியோனிஸ்ட்டுங்கிறவங்க சாத்தான வழிபாடுறவங்க தானேயா, அவங்களா எப்படி ஆள முடியும் அப்படிங்கிற கேள்வி கேட்டிங்கன்னா அந்த கேள்விக்கு சிம்பிளான பதிலை சொல்லணும்னா மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட 6ஆம் அறிவை அவங்க தான் சரியாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் டீட்டெயிலாக அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த பைபிள் கதைகளில் சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி சாத்தான் சர்ப்ப வடிவா நின்று இயேசு கிறிஸ்து கிட்டேயே சவால் விடும். அந்த கதையை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த சாத்தான் கடவுள்கிட்டே நியாயமாக மோதுது, நீ தான் உன் படைப்புகள்லேயே மனுஷனோட மூளை தான் சிறந்த படைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பேசுறல்ல, அந்த மனுஷனோட மூளையை மழுங்கடிக்கிற மாதிரியான வேலையை நான் செய்வேன். உங்களுக்கு உண்மையாகவே அந்த அறிவும் ஞானமும் இருந்துச்சுன்னா அந்த 6ஆம் அறிவை பயன்படுத்தி சாத்தானை ஜெயிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்டே சவால் விடுது. கடவுளுக்கு வேற வழி இல்லை. ஏன்னா கடவுள் ஏற்கனவே மனுஷனுக்கு 6ஆம் அறிவு எனும் ஞானத்தை கொடுத்துட்டான். ஆனால் அந்த அறிவை தொடர்ந்து மங்கடிக்கிற வேலை தான் மாயையான சாத்தானோட வேலை. ஆனால் மனுஷனுக்கு பல நேரம் அது வேலை செய்யலை. அதை ஞாபகப்படுத்தத்தான் பல காலகட்டங்களில் கடவுள் பல மெசஞ்சர்களை அமுச்சு விட்டாங்க. இஸ்லாமில் குறிப்புகள் இருக்கு, 1,26,000 மெசஞ்சர்கள் இது இருக்கும் கடவுள் அமுச்சு விட்டுருக்குறாங்கன்னு சொல்லிட்டு. இங்கே சொல்கிற ராமர், கிருஷ்ணர், இயேசு, புத்தர் இவங்க எல்லாருமே ஒரு மெசஞ்சர்கள் தான். ஆனால் அவங்க கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறான், அவனை எல்லாரும் எப்படி தரிசிக்கிறதுன்னு சொல்ல தான் வந்தாங்க. அவங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க சொல்லதை விட்டு அவரை பின்தொடர்ந்து அவங்களே கடவுளா மாத்திட்டீங்க. இஷ்ட தெய்வம், கஷ்ட தெய்வம், ஃபேவரட் காட் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணற்ற கடவுள்களை உருவாக்கிட்டீங்க. அந்த கடவுள்களில் ஒருத்தனா சாத்தானா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான் உங்க பூஜை ரூம்ல, உங்களுக்கே தெரியாம. அச்சச்சோ என்ன சுவாமி இப்படி சொல்றேன், சாத்தான வணங்குறோமா அப்படின்னா ஆமா, தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க பிரயோகிக்கிற கிரந்த மந்திரங்கள்ல சாத்தான துதிபாடுறீங்க.